வணக்கம். உன்னோட பெரிய அக்கப்போராச்சு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். தமிழகத்தில் 3 பெரிய யுத்தங்கள் நடைபெற்றது. ஒன்று வந்து ராவணிய போர், ராமாயணம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து மகாபாரத போர். மூன்றாவது வந்து கலவர யுத்தம். இந்த ராவணிய போரில் வந்து யூதன் ராமனால் உண்டாக்கப்பட்டது. மகாபாரத போர் வந்து யூதன் சகுனியால் உண்டாக்கப்பட்டது. கலவர போர் வந்து யூதனும் கொடும்பாவியுமான பரசுராமனால் உண்டாக்கப்பட்டது. இப்போ கடைசி 2 போர் இருக்கு இல்லையா, அந்த மகாபாரத போரும் கலவர யுத்தமும் இருக்கு இல்லையா, இது ரெண்டுலேயும் 2 யூத பெண்கள் பங்கேற்றிருக்காங்க. சகுனி, அதாவது மகாபாரத போரில் வந்து சகுனியோட மனைவியும் அக்காளுமான காந்தாரியை வந்து திருதராஷ்டிரனுக்கு மனம் முடித்து கொடுத்து இரும்பு ஒரு காலையில் தனதாக்கி கொள்கிறான். அதை தான் வந்து இந்த என் அக்காளை நீ வச்சுக்கோ, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை, பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் இடையில் வந்து சகுனி வந்து ட்விஸ்ட்டு முட்டு விட்டு சண்டை இழுத்து விடுறாரு. அது வந்து கிருஷ்ணன் வந்து முடியடித்து ஜெயிச்சிடறாரு. அதாவது யூதன் சகுனியோட எண்ணம் என்னென்னா, கௌரவனும் அழியணும், பாண்டவர்களும் அழியணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். இந்த காமத்தால் ஆட்சி செஞ்சவங்க அவங்க காமாட்சி, அதாவது காந்தாரியை தான் காமாட்சி அப்படிங்கிறாங்க. இதில் வந்து திருதராஷ்டிரன் வந்து தனது மக்களை வந்து மனைவி பேச்சை கேட்டுட்டு கண்ணும் காணாமல் விட்டதுனால அவருக்கு வந்து கண் இல்லாதவராக உருவகப்படுத்திடுறாங்க. அப்புறம் வந்து கலவர போரில் வந்து பரசுராமனோட தங்கையும் மனைவியுமாகிய துர்க்கையை வந்து எருமையூர் அரசனுக்கு கூட்டி கொடுக்குறாங்க. அந்த அம்மா வந்து அந்த அரசனோட குஞ்சை அறுத்து கொண்டுடுறாங்க. அந்த காலகட்டத்திலேயே அவன் பரசுராமன் வந்து துர்க்கைக்கு வந்து குஞ்சர்த்தம்மான் கோயிலை கட்டிட்டு காலரா, அப்புறம் வந்து அம்மை நோய் இதெல்லாம் பரப்பி உள்ளே வந்து நம்ம நாட்டு சித்தர்களெல்லாம் கழுவேற்றி கொண்டுடுறான். இந்த 2 அக்காக்களாலேயும் நடைபெற்ற போர்கள், இந்த 2 போரும் அதில் ரொம்ப பெரிய போர் இல்லையா, அதனால் இந்த அக்கா போர் தான் அக்கா போர் ஆனது.